சிஎஸ்கே பாத்தீங்கன்னா 4 மேட்ச்ல 3 தோத்துருக்காங்க. இப்ப முதல் மேட்ச் வின் பண்ணி அந்த மேட்சோட வெற்றி எப்படி சிஎஸ்கே ஃபேன் சொல்றாங்க, நம்ம அவங்க கிட்டே கேட்போம். ஆய் தமிழக மக்களே, நான் உங்கள் சிஎஸ்கே நடி பரக்கத் ஏபிடி ராம்கி. இப்ப சிஎஸ்கே ஜெயிச்சதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? சிஎஸ்கே ஜெயிக்குதுன்னா முக்கிய காரணம் ஒண்ணு ஆர்சிபி ஃபேன்ஸ் கடுப்புல இருந்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நான் எங்க ஃபேன்ஸ் கோசம் இந்த மேட்ச் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு சேப்பாகல ஜெயிச்சுக்கிறாங்க. சஞ்சு சாம்சனு வெறித்தனமா ஆயிட்டாவலாம். பயங்கரமா அவர் ஒரு 100 அடிச்சிருக்காரு. ஏன்னா 3 ஆட்டம் அவர் சரியா இல்ல. 4வது மேட்ச் அவர் ஒரு 100 அடிச்சிருக்காரு. இதை பத்தி என்ன சொல்றீங்க? அதான் அவர் அந்த ஆர்சிபி கிட்ட தோத்தது ரொம்ப அவமானமா ஆயிடுக்குது. அவருக்கு ரொம்ப அவமானமா ஆயிடுக்குது. அதனால இந்த மேட்ச் சேப்பாகல ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஜெயிச்சுக்கிறாரு. 114 அடிச்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் ஆர்சிபி கிட்ட சிஎஸ்கே மேட்ச் ஆனாங்கன்னா ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா? இந்த வாட்டி சொல்றதுக்கு இல்ல, செயல்ல செஞ்சு காட்டிடும். சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாரும் சிஎஸ்கே செஞ்சு காட்டுவாங்க. நீங்க போன வாட்டி கோலிய கிரில் போல தொங்க வச்சிருந்தீங்க. ஆனா உங்களை இப்ப தொங்க வச்சாங்களே, இப்ப என்ன சொல்றீங்க? அது தொங்க வச்சாங்கன்னா சரி, சிஎஸ்கே உண்மையான ஃபேனா இருக்கும். நான் மொட்டை அடிச்சேன். இது ஆர்சிபி ஃபேன் அடிச்சிருப்பாங்களா? தோத்திருந்தா அடிச்சிருப்பாங்களா? அதுக்கு சொல்லுங்க. அது அடிப்பாங்க. யாரா இருந்தாலும் சபதம் எடுத்தா மொட்டை அடிச்சா ஆவாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? மொட்டை புருவத்தெல்லாம் அடிக்கிற, நீங்க புருவத்தை ஏன் எடுக்கல? அது ஒரு எதிர்பார்ப்பு விதமா சொல்லிட்டேன். புருவம் அது எடுத்தா எப்படி இருப்பேன்? அசிங்கமா இருக்காதா? அதனால நான் வாக்கு காப்பாற்றணும்னு சொல்லிட்டு மொட்டை மட்டும் வச்சேனா. ஆனா நீங்க சவால் விட்டீங்க, சவால்ல தோத்துட்டு இருக்கீங்களே. ஆர்சிபி ஃபேன் தானே ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்சீங்கன்னா இன்னொரு மேட்ச் இருக்கானா? இன்னொரு மேட்ச் இருக்கா? கிடையாது. இதோட உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஆர்சிபியோட மேட்சே கிடையாது. அப்ப இல்லன்னா அடுத்த வருஷம் எடுப்பேன் ரிவெஞ்ச். பாப்போம். அடுத்த வருஷம் ரிவெஞ்ச் எடுப்பேன். பாப்போம். கம்பல்சரி.